பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விடுதலை கொடுக்க யாருமே இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்க யாராலையுமே அதில் முடியல, அவ்வளோதான், நான் இந்த பிரச்சனையிலே என்னுடைய வாழ்க்கை முடிந்துருமோன்னு சொல்லி நீங்கள் ஒரு பயத்தோட ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அப்படி தானே? சில காரியங்களை என்ன செஞ்சாலும் மாற்றவே முடியல, அதில் ஒரு விடுதலையே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு குழப்பத்தோட ஒரு கலக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 130 அதிகாரம் 7வது வசனம். Psalm chapter 130 verse 7. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. With the Lord there is loving kindness, with him is abundant redemption. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டாம். அவர் நமக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு உதவியை செய்து நம்மளை மீட்டு கொண்டு நமக்கு எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனாக நம்மளோட கூட இருக்கிறார். அவர் நமக்கு கிருபையை தருகிறார். சில காரியங்களில் நமக்கு ஒரு விடுதலை இருக்காது, சில பிரச்சனையில் நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காது, சில அடிமைத்தனத்தில் ஒரு விடுதலை இல்லாமல் காணப்படுவாங்க. அப்போ எல்லாவற்றிலையும் நமக்கு உதவி செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சில காரியங்களை நீங்கள் நினைச்சா கூட மாற்ற முடியாது, ஆனால் இயேசுவால முடியும். சில மனுஷங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் அவங்க ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. அதனால அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் போட்டு அவங்க அடித்து அவங்கள துன்புறுத்தி கொண்டே இருப்பாங்க. இவங்க ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில், ஏதோ ஒரு மதுபானத்துக்கு அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. அதனால அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்க சஃபர் ஆவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் யாரால அப்படின்னா இயேசு கிறிஸ்துவால முடியும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இயேசப்பா இவங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் சொல்லி நீங்கள் இயேசுவின் இடத்துல நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவர் விடுதலை கொடுப்பார். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு செய்ய முடியலை அப்படின்னா ஏசப்பா கிட்ட உதவி கேட்கணும். அவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுக்கிற தேவன். அவர் கிருபையாக ஒவ்வொரு காரியங்களும் செய்ய அவர் உதவி செய்கிறார். அவரே நமக்கு விடுதலையும் தருகிறார். அதனால எதை குறித்து சோர்ந்து போகாம கவலைப்படாம எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேளுங்க, அவருடைய கிருபையை சார்ந்துருங்க. அவர் கொடுக்கிற பலன், அவர் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிங்க. நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார், விடுதலை தருவார், தேவையான எல்லா கிருபைகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே இசப்பா, பாவ பழக்கத்திலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. பிள்ளைங்களை ஆண்டவரை மீட்டுக்கோங்க. ஆண்டவரே இசப்பா, பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து ஆண்டவரே இசப்பா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைங்களை ஆண்டவரே இசப்பா நீங்கள் விடுவீங்க சுவாமி. ஆண்டவரே இசப்பா, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க. பலவீனத்திலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே இசப்பா, நரகத்தின் ஆண்டவரே இசப்பா பாதைக்கு போய் கொண்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரை நீங்கள் மீட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவரே இசப்பா கிருபை கொடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க எல்லாரையும் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவரை நம்பி அவரை விசுவாசிச்சு ஜெபிக்கின்ற பொழுது அவரே நமக்கு உதவி செய்வார். God bless you. Have a blessed day.